எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வது தான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தம் இவற்றை எல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்று சொன்னால் உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் கட்டாயமாக வீண் போகாது. அடுத்த சில நிமிடங்களில் மிக மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். பத்திரிகைகளிலும் தமிழக தொலைக்காட்சிகளிலும் அதிகம் பேசப்படாத ஒரு விஷயம். அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. அதை பற்றி பெரிய அளவிலே செய்திகள் வெளியே வரவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் மிக மிக முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றுக் கொண்ட மந்திரி பதவி அவரிடம் தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கிறது குறித்தான ஒரு தீர்ப்பு வருகின்ற அக்டோபர் 22 உச்சநீதிமன்றத்தில் வெளியாகும் என்பதுதான் உண்மை. நேற்றைக்கு அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் உச்சநீதிமன்றத்திலே அமைதியாக நடந்து கொண்டிருந்தன. அதில் மிக மிக முக்கியமாக எதிர்த்தரப்பு, அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேமிலே லஞ்சம் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் அவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த வழக்கிலே அவர்கள் சார்பாக ஆஜரான வக்கீல்கள் நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் மிக மிக முக்கியமாக சொன்னது என்று சொன்னால், அமைச்சராக செந்தில் பாலாஜி இருப்பார் என்ற ஒரே கருத்து, அதாவது அமைச்சராக அவர் இல்லைங்கிற ஒரே ஒரு அடிப்படை அல்லது மிக மிக முக்கியமான அடிப்படையில் தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜாமீன் கிடைத்த வேகத்திலேயே தமிழக அரசு அவரை மந்திரியாக்கி இருக்கிறது. அவருக்கு அந்த பழைய மந்திரி பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் மட்டுமல்ல, மேலும் மேலும் செந்தில் பாலாஜி சாட்சிகளை குலைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்று எதிர்த்தரப்பு குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னது என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய மனுவிலே அதையும் சேர்த்து விடுங்கள், வருகின்ற 22 உறுதியாக அதை பற்றி கூட நாம் பேசலாம், என்னுடைய தீர்ப்பை நான் சொல்வேன் என்று சொல்லுகிறார். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று மந்திரி பதவியிலே உடனடியாக மந்திரி பதவி ஏற்பதற்கு அவருக்கு அதிகமாக ஒரு ஆர்வம் இல்லை. ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மற்றும் அந்த கட்சியினுடைய மூத்தவர்கள் உறுதியாக செந்தில் பாலாஜி உடனடியாக அமைச்சராகி அவர் அதிகார அந்தஸ்தோடு வலம் வர வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பமாக இருந்தது. அதனால்தான் உடனடியாக அவர் அதிரடியாக பதவியேற்பு செய்து வைக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராவது கூட தாமதமானதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இப்போது சொல்லப்படுவது செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த பிறகு செந்தில் பாலாஜியும் மந்திரி பதவியேற்பு, அதனோடு சேர்த்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் துணை முதல்வர் பதவியேற்பு, பிறகு மந்திரி சபையில் மாற்றம், இவற்றையெல்லாம் ஒன்றாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான எண்ணம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருந்திருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதற்கு மிக மிக முக்கியமான காரணம், ஒன்று, செந்தில் பாலாஜி கொங்கு பகுதியினுடைய சிங்கம். தேர்தல் களத்திலே அவரை அடித்துக்கொள்ள மேற்கு தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொகுதிகளில் அவருடைய பணி மிக சிறப்பாக இருக்கும். வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுவதற்கு மிக மிக ஒரு உதவியாக இருப்பார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. அந்த அடிப்படையிலேயே 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுவாரே ஆனால் உறுதியாக அந்த சமயத்தில் செந்தில் பாலாஜி போன்ற ஒரு மிக மிக வலுவான ஒரு கையுடைய ஆதரவு கட்சியிலே ஸ்டாலினுக்கு இருக்க வேண்டும் என்பது முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய எண்ணமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவருடைய குடும்பத்தினுடைய எண்ணமாக கூட இருந்தது சொல்லுகிறார்கள். ஆக செந்தில் பாலாஜிக்கு மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு அவசரத்தை விட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட அவர் மந்திரி ஆக வேண்டும் என்ற ஒரு அவசரம் மிக மிக அதிகமாக இருந்தது. ஆனாலும் மிக மிக முக்கியமாக இதை பார்க்க வேண்டிய ஒன்று இதே மாதிரி ஒரு வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியிலே தொடரக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு கிட்டத்தட்ட மறைமுகமாக உச்சநீதிமன்றம் கொடுத்திருந்தது. அவர் மீது சுமத்தப்பட்டது கூட இந்த மணி லாண்டரிங் ஆக்ட் தான், அதாவது சட்டவிரோத பணிப்பரிமாற்றம். அவர் முதல்வராக தொடரலாம், ஆனால் அலுவலகத்துக்கு செல்லக்கூடாது, கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது, அரசு அதிகாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, இப்படி பலவிதமான கருத்துக்களை உச்சநீதிமன்றம் தெரிவித்த பிறகு வேறு வழியின்றி முதலமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலகி வேறொருவரை இப்பொழுது முதலமைச்சராக நியமித்திருக்கிறார். அதே ஆர்குமெண்ட்ஸ் தான் செந்தில் பாலாஜிக்கு அப்ளை ஆகும்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்த்தரப்பு உறுதியாக 22 வழக்கு வரும்போது உச்சநீதிமன்றத்தில் வாதிடுவார்கள். அந்த வாதம் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏற்கனவே இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பத்திரிகையாளர் யூடியூபர் ஷவுக்கு சங்கர் போன்றவரெல்லாம் குற்றப்பத்திரிகை இந்த வழக்கிலே குற்றவாளிகளாக
அல்லது எதிர்தரப்பாக கிட்டத்தட்ட 2000 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து முற்றிலுமே வந்து இந்த வழக்கை வந்து குலைப்பதற்கான நோக்கத்தோடு செய்யப்பட்டது. 2000 பேர் வந்து சாட்சிகளாகவோ இல்லை வந்து இருந்தார் என்று சொன்னால் இந்த வழக்கு எவ்வளவு காலம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட இருந்தது. இது வந்து இப்போதைய ஆட்சி வந்து வேண்டுமென்றே செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக இதை செய்திருக்கிறார்கள் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இதை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி நேற்று என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சென்னை உயர்நீதிமன்ற ரெஜிஸ்ட்ராரிடம் சொல்லி செந்தில் பாலாஜியுடைய வழக்கை மட்டும் விசாரிப்பதற்கு தனியாக ஒரு நீதிபதியை கூட நியமிக்கலாம். அப்போதுதான் வழக்கு வேகமாக நடந்து யார் குற்றவாளி யார் நிரபராதி என்ற முடிவு விரைவிலேயே கிடைக்கும் என்பதை தெள்ள தெளிவாக உயர்த்தியிருக்கிறார். ஆக அந்த ஒரு டெவலப்மெண்ட் கூட நேற்று நடந்திருக்கு. அதாவது செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வந்து தனி வழக்காக ஒரு நீதிபதியிடம் வழங்கப்படும். ஏன்னா ஏற்கனவே எம்எல்ஏ எம்பிக்களுக்கான வழக்கில் அந்த வழக்காடு மன்றத்தில் வந்து ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குன்னு பலரும் சொல்லியிருக்கிறாங்க. இது பற்றி விஷயம் இருந்த சட்ட வல்லுநர்கள் வந்து பெரும்பாலும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அநேகமாக 22ஆம் தேதியோ அல்லது அதற்கு பிறகோ இது சம்பந்தப்பட்ட அந்த வாத பிரதிவாதிகள் முடிந்த பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது வந்து சரியில்லை என்று உச்சநீதிமன்றம் கருதக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் வந்து செந்தில் பாலாஜி தன்னுடைய மந்திரி பதவியை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஒருவேளை வந்து உச்சநீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குமே என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிமிடமே தமிழக ஆளுநர் வந்து he will withdraw the pleasure of செந்தில் பாலாஜி being a minister. அதாவது அமைச்சரவையில் இருக்கும் எல்லா அமைச்சர்களையும் வந்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கு பிறகுதான் அமைச்சராகிறார்கள். அந்த ஒப்புதலை வந்து அவர்கள் வந்து வித்ட்ரா செய்வது பின்வாங்கிக் கொள்வதுங்கிறது மிக மிக உடனடியாக நடக்கக்கூடும். செந்தில் பாலாஜி விஷயத்திலிருந்து உச்சநீதிமன்றம் ஒருவேளை மந்திரி பதவி தொடரக்கூடாது என்ற தீர்ப்பளித்தால் உறுதியாக ஆளுநர் வந்து உடனடியாக அந்த நடவடிக்கையை எடுத்து அவரை வந்து அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாய்வழி உத்தரவை வந்து தமிழக முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடும் என்று தகவல்கள் சொல்லுகின்றன. இந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவிலிருந்து இங்கே பேசப்படவில்லை. செந்தில் பாலாஜி வந்து கிட்டத்தட்ட நிரபராதி போல வெளியே வந்துட்டதாகத்தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கருதுகின்றனர். பெரும்பாலான பத்திரிகைகளுமே கூட இது ஜாமீன் என்பதை மனதில் கொள்ளாமல் இது கிட்டத்தட்ட விடுதலை அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன்லாம் இருக்காங்க. உண்மையிலேயே வந்து நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கும் இந்த வாதங்கள் வந்து மிக மிக முக்கியமான வாதங்கள். இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி போகக்கூடும், அமைச்சராக அவர் தொடர்வாரா இல்லையா, அமைச்சராக தொடர்ந்தால் அவர் வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்வார் என்று எதிர்தரப்பினர் பெரிய அளவில் குற்றம் சாட்டுகிறார்கள். அவருடைய வழக்கை சிறப்பாக எடுத்து வேகமாக விசாரிக்க வந்து தனி நீதிபதி நியமிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட உத்தரவிட்டிருக்கிறது. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கின்றன. மிக மிக முக்கியமாக வந்து செந்தில் பாலாஜி மந்திரி பதவியில் தொடர்வாரா மாட்டாரா என்பது அடுத்த 1-2 வாரங்களிலே உறுதியாக தெரிந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. ஒருவேளை அமைச்சர் பதவியிலிருந்து அவர் மீண்டும் நீக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அந்த பவர் ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலினோட அதிகார பலத்தோடு வலம் வருவதற்கு, மேலும் அவருடைய அதிகாரத்தை அதிகப்படுத்துவதற்கு, மக்களுடைய செல்வாக்கை பெறுவதற்கு உறுதியாக அந்த ஆட்டத்திலே செந்தில் பாலாஜி ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நபராக கருதுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அந்த விதத்திலே செந்தில் பாலாஜி ஒருவேளை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சங்கடமான விஷயமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை உத்தரவுகளை பிறப்பிருக்கிறது என்று. வரும் 1-2 வாரங்களே இது குறித்த தகவல்கள் தெரியும். அதை கிடைக்கும் போது நான் உங்களது உரிதாக நான் பங்கீடு செய்கிறேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.